என்னங்க வெங்கட் வந்திருக்கான். வர சொல்லு. ஏண்டா உன்னை நம்பி எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்டா சொல்லாம ஏன்டா ஊருக்கு வந்த? முன்சாமி அண்ணன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். என்ன சொன்னா? பணம் வாங்கிக்க சொன்னார். நீ என்ன சொன்ன? பணத்தை காட்டினா பதவி கொடுப்பான்னு போய் நிற்காத. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. போ, அவங்கள போய் கவனி. 2 லட்சம் பணம் தரேன்னு சொன்னார். அதுக்கு இல்லை சொன்னேன். பதிமூணாவது வார்டில் நின்று வெற்றி பெற்ற தேப்பா கட்சியைச் சேர்ந்த டி தாஸ் அவர்களும் 22வது வார்டில் நின்று வெற்றி பெற்ற மாப்பா கட்சியைச் சேர்ந்த MK முனுசாமி அவர்களும் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரில் யார் நகரசபை தலைவர் என்பதை நகர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இப்பொழுது வாக்குச்சீட்டு மூலம் தேர்ந்தெடுப்பார்கள். MK முனுசாமி, எஸ் விமலா, டி வெங்கடேசன். இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார். தேபாக வேட்பாளர் தாஸ் அவர்கள் 14 ஓட்டுகள் பெற்று மாபாக வேட்பாளர் முனுசாமியை விட 1 ஓட்டு அதிகம் பெற்று வாலாஜா நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கண்ணே. என்னையா அடிச்சு பிடிச்சு சேர்மன் ஆயிட்டியே? ஆமாண்ணே, எல்லாம் உங்க தயவால தானே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு? கண்டிப்பாண்ணே. சீட்டில் உட்காந்தானே முதல் வேலை அதானே. வீட்டில் ஒரே டார்ச்சரியா, மினிஸ்டரா இருந்து இதை கூட பண்ண முடியலையான்னு கேட்குறேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம். வாங்க சார். வணக்கம். என்ன விமலா நல்லா கவனிச்சாலா? 2 பேரும் கொஞ்சம் அங்கே இருங்க. என்னாச்சு சார்? எதை கேட்குறீங்க? கிரவுண்ட் மேட்டர் சொன்னேன் சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ண வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்கள் சொன்னதுனால தான் சார் நான் பேசாமல் இருக்கேன். இதுக்கு மேலே அங்கே எதாவது செஞ்சோம்னா அப்புறம் பிரச்சனை பெருசாக கலெக்டர் வரைக்கும் போய்டும். பார்த்துக்குங்க. மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதாவது பண்ணிக்கங்க சார். ஆனால் கட்டும்போது யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் ஸ்பாட்டில் வந்து நிறுத்திடுவேன். அதுக்குள்ளே எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டிக்குங்க. இது போதும் எனக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். வெங்கட், இங்கே வாடா. என்ன பாரி நல்லா போயிட்டு இருக்கா? என்னண்ணே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. நேற்று என்னை பார்த்து கேவலமாக பேசினவெல்லாம் நீ வேட்டி ஏறிக்கிட்டு வணக்கம் வைக்கிறான். அப்படியா? செம்ம ஹாப்பிண்ணே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வா, உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பழனி, கொஞ்சம் வெளியேறு. தம்பி வெங்கட். வணக்கம் சார். நான் சொல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே லீடிங்கில் ஜெயிச்ச கவுன்சிலர். இவன் தான். வாழ்த்துக்கள். வாழ்த்தெல்லாம் என் ஃப்ரெண்டு புகழுக்கு தான் சார் சொல்லுவேன். சரி, நீ வெளியே போய் சாப்பிடு. வரேன். சரிண்ணே. இப்போ உனக்கு அறிமுகப்படுத்தினே, அவர் யார் தெரியுமா? யாருண்ணே? கல்வி அமைச்சரோட மருமகன். ஆந்திராவில் பெரிய கோடீஸ்வரன்டா. அவர் வர்றாரு. ஒரு மேட்டர் இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். தாஸ், நான் கிளம்புறேன். பார்ட்டி முடிச்சுட்டு ஃபோன் பண்ண. சரிங்க தம்பி. தம்பி இந்தா ஒரு சின்ன எதுக்கு? என்னண்ணே இவ்வளோ பணம்? நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா. நானா? ஆமாம், நம்ம மினிஸ்டருக்கு அப்புறம் நான் பார்க்குற பெரிய அதிர்ஷ்டக்காரன் நீ தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி தான் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், அப்படி இப்படின்னு எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன்னா அப்புறம் நான் தான் பணத்தை ரெடி பண்ணி எலெக்ஷனில் நிற்க வச்சேன். இன்றைக்கி அந்த ஆளோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்லை. அரசியலுக்கு வந்தால் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன பாரு, ஜாதிக்காரன், தெரிஞ்சவன், ஊருக்காரன் பார்த்து எல்லாம் போச்சு. ஒரு சேர்மனாக இருக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வெங்கட்டு, இப்போ உனக்கு கிடச்சிருக்க அங்கீகாரம் இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம தலைவர் கேட்குறாரு, யாரா அந்த பையன்? நானே ஆடி போயிட்டேன். அரசியலில் பெரிய ஆள் ஆகணும்னா 2 விஷயந்தான். நல்லதோ கெட்டதோ நம்மளை பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பணம், அது இருந்தால் போதும், எல்லாம் தானாக வரும். நான் சொல்கிறத மட்டும் செய்வேன். கேட்டு அரசியலில் உன்னை பெரிய ஆள் ஆகி காட்டுறேன். தீபாக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான். உனக்கு 4 பீர் வாங்கி தரேன். அவனை இல்லைன்னு சொல்லு.
டேய் லோகு எதுக்கு நேற்று ஃபோன் பண்ணுறான் சொல்கிறா. கலைனா கிரவுண்டில் யாரும் வந்து பில்டிங் கட்டுங்கிறாங்கண்ணா. அப்படியா? ஏய் யாரா நீங்களா? யாரை கேட்டுற சோறு போறீங்க? யாரா அவனுங்க? தெரியல மாமா, பசங்க இப்பதான் ஃபோன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசுறீங்க, முதல்ல கிளம்புங்க. ஏய் நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? இது என்ன உங்க அப்பா இடமா? ஓரா குதிக்கிற தம்பிங்களா, போயிடுங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். டேய் இருடா, ஏன்டா? டேய் யாரா நீங்க? நீங்க தான் இந்த இடத்த வந்து முன்னாடி அளந்தீங்களாடா? ஆமா நான் தான் அளந்தேன். அதுக்கு என்ன மச்சான் மரியாதை அவனுங்களை போ சொல்லி இல்ல நடக்கிறதே வேற. அந்த பேசிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? வாடா இப்படி. அவன் இவன் சொன்னா போட்டுருவேன். நாங்கள் எதுக்குடா வெளில போனோம்? மச்சான் இவங்களாம் முதல்ல கிளம்ப சொல்றான். ஏய் எங்களாண்டா கிளம்ப சொல்ற? முதல்ல அவங்க கிளம்ப சொல்லு. இந்த இடத்துல எவனாவது எதையாவது கட்டணும்னு நினைச்சா உடத்து மேல தான்டா கட்டணும். யோ போய். யார் மேல கை வைக்கிற? ஒழுங்கா அந்த இடத்துக்கு போயிடு, இல்லனா அசிங்கமாயிடும். அதெல்லாம் போக முடியாது. என்னடா பண்ணுவ? ஏய் இவங்கள அடி ஓட விடுடா. மச்சான் மச்சான் இருந்தாலும் யார் தெரியுமா? மினிஸ்டர் மருமகன்டா. அவன் இல்ல, இந்த கிரவுண்டை நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா உன்னையே அடிப்பேன். சும்மா பேசிட்டு இருக்காத தாஸ், வாயில ஏதாவது வந்துட போகுது. யார் அவன் மாப்பிள்ளை மேல கைய வச்சது? இதா இவன் ஃப்ரெண்டு தானே, அதனால தான் இவன் கவுன்சிலராகவே ஆனான். அவ்வளோ பெரிய ஆளையா அவன்? பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, பொடி பையன். அந்த கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருப்பான். அதில் நம்ம கையை வச்சோடனே கோவத்தில் யார் என்னன்னு தெரியாமல் அடிச்சிட்டான். பொடி பையன்ற 4 தட்டு தட்டி அனுப்ப வேண்டியதானே? தட்டுறது பெரியவன் செய்யலைண்ணே, அந்த ஏரியாவில் அவங்க கம்யூனிட்டி அதிகம். அவங்கள ஏதாவது செஞ்சோம்னா அவங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்புறம் நம்ம பில்டிங் வேலைக்கு அடைஞ்சிடாயிரும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். சும்மா நொண்டி சாக்கு சொல்லாத தாஸ். வெளிநாட்டுக்காரன் அந்த இடத்துல தண்ணியை டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். எப்படியாவது முடிக்க பாரு. என்னென்ன சொல்கிறீங்க? அங்கே லெதர் ஷாப் தண்ணி தானே ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றது 30-35 அடியில். அவன் 100லேருந்து 150 அடி வரைக்கும் தோண்டி சர்டிஃபிகேட் காமிக்கிறான். இடமெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா பணம் கொடுத்து செட்டில் பண்ணி விடு. அதுக்கு இல்லைண்ணே. அண்ணே நான் முடிச்சு தரேண்ணே. என்னடா சொல்கிற? ஐயா தான் காசு தரேன்னு சொல்கிறார்ல, புகழ்கிட்ட நான் பேசுகிறேன். என்னையா யோசிக்கிற? தம்பி தான் முடிக்கலாம்னு சொல்கிறான்ல, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ணே. 1971 நடந்த ஹாக்கி போட்டி இது. அதில் நாங்கள் தான் பரிசு வாங்கினோம். அப்போ நான் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிசு கொடுக்குறாரே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். பக்கத்தில் இருக்கார் பாருங்க, அவர் மாவட்ட கலெக்டர். இது 1983 மாநில அளவில் நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ இது. பசங்க இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டு இருக்கிற கிரவுண்டு தாங்கிறதுக்கான அத்தாட்சி இதெல்லாம். ஐயா இதெல்லாம் ஓகே. அந்த டவுன்ஷிப்போட பழைய லே அவுட்ஸ் கேட்டிருந்தானே, பிஏஓ, தாசில்தார், கலெக்டரு, ஏன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட மனு செஞ்சுருக்கேன். நிச்சயம் கிடைச்சிடும். சரிங்க ஐயா, இதெல்லாம் வச்சு நம்ம கோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ணிடலாம். பட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட பேப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எப்படியாவது கொண்டாந்துடுறேன். மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அந்த மினிஸ்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி பட்டா கிட்டா போட்டார்னா? அந்த அளவுக்குலாம் விட்டுருவோமா? போராட்டத்தில் இறங்கிட மாட்டோம். அதான் மாமா பார்த்துக்கிறேன்ட்டார்ல, அப்புறம் ஆமாம், எனக்கு 2 கொம்பு இருக்குது. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது. எவனாவது ஒரு பொது விஷயத்துக்கு குரல் கொடுத்தா அவனை தலைவனாக்கி கடவுள் ரேஞ்சுக்கு ஒசத்தி அவன் தலையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டே இருப்பான். போராடுற குணம் வேணுண்டா. அப்போ தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியும், தடுக்க முடியும். முட்டா போய். ஐயா மாமா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்கு நீ உள்ளே தான் பேசுகிறீங்க. அடுத்தது எந்த பிளேயர் எந்த டீம்? ஓகேவா? டெல்லி ரெய்னா. ரெய்னா டெல்லி ரெய்னா வேண்டாம். பஞ்சாப் யுவராஜ். ஹே வெங்கி சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். செம்மையா சூப்பரா இருக்கேன்டா. அவன் என்னடா கார்லலாம் வந்து மிரட்டுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். நீங்களாம் இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் கரெக்டாக கேட்பான்டா இவன். இந்தா போயிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி. ஏ உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டு, அதுக்கு 500 ரூபா. மகேஷ் நீ போயிட்டு வாங்க. இந்த பாரு, கலாய்க்கரில் நம்ம பசங்க இருக்கும்போது மட்டும் பண்ணு, வெளியால் முன்னாடி பண்ணுற. டேய் நான் இப்போ என்னடா சொல்லிட்டேன்? கொஞ்சம் கூட தராதரன்னு தெரியும். டேய் ஏன்டா அவனுக்காக இவனை போய் திட்டிட்டு இருக்க? சரி நாளைக்கு அண்ணாச்சி பணம் தரணும், ஞாபகம் இருக்குல்ல? நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துன்னு போய் கொடுத்துரு. அதெல்லாம் நேற்றே கொடுத்தாச்சு. மொத்தத்தையுமாடா? ஆமாம். பா கவுன்சிலர் ஆனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா நானே கவுன்சிலராக இருப்பேன். பேசாம நீ அதே பண்ணிருக்கலாம். டேய் சரி நகராட்சியில் கேட்டு இந்த கிரவுண்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துறா. மாமா கேட்டுனே இருக்காரு. அந்த விஷயமா தான் தாசன் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட்டின்னு வர சொன்னார். எதுக்கு? அந்த
பெரியவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆடாத புகழ் வாழ்க்கை வீணாக போயிடும். அந்த ஆள் பிச்சை எடுத்தாலும் இருப்பான், மற்றவங்கள்ட்ட கை நீட்ட மாட்டான். நீ நல்லா வர வேண்டிய பையன். தேவையில்லாமல் சின்ன பசங்களை சேர்த்துக்கிட்டு பொது பிரச்சனைகளை தலையிடாத. சொல்லையா 2 லட்ச ரூபா தர்றேன், சைலண்ட்டாக ஒதுங்கிக்கோ. நகராட்சியில் சொல்லி பூக்கடையவும் அன்னிம்பருக்கு மாற்றி தரேன், சரியா? ஒன்றும் யோசிக்காத. அந்த கிரவுண்ட்லேயே ஒரு மூலையில் ஒரு பார்க் கட்டி தரேன், ஓகேவா? என்னென்ன பேசுறீங்க? நம்ம ஊரில் எனக்கு தெருக்கு 2 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வேலையும் டிவிஎஸ்லையும் மிலிட்ரிலையும் நல்ல வேலையில் இருக்கானா அதை இந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணனால தான். இதுக்கப்புறம் வரப்போகிற பசங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்மளுக்கு அந்த கிரவுண்டு வேணும். எங்களுக்கு வாக்கிங் போக பார்க்கலாம் வேணாம், ஓடி விளையாட கிரவுண்ட் இருந்தால் போதும். மச்சான் விஷயம் தெரியாமல் பேசாதடா. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்ககிட்டலாம் நம்மளால மோத முடியாதுடா. எப்படி இருந்தாலும் அவங்க கிரவுண்ட் எடுத்துக்க தான் போகிறாங்க. சும்மா போகிறதுக்கு நம்ம பணமாவது வாங்கிக்கலாம்டா. அதான்டா புத்திசாலித்தனம். ஏய் எச்சத்தனமாக பேசாத. பார், இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது உங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதை. அந்த மரியாதை நீ காப்பாற்றிக்கோ. நான் வேறு மாதிரி செய்யணும்னு நினச்சேன்னு வையே, 5 பைசா செலவு இல்லாமல் என்னால் செய்ய முடியும். அந்த ரூட்லையெல்லாம் போவேனான்னு தான் உன்னை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்ன மேட்ரிங்களா? அப்படி தான் வச்சுக்கேன். அப்போ உங்கள் ரூட்லேயே போங்க. மச்சான் எங்கடா போகிறேன்? டேய் மச்சான் என்னடா நீ நான் சின்ன வயசுலேருந்து அந்த கிரவுண்டில் தானே விளையாடணும். அந்த கிரவுண்ட் மேலே கொஞ்சம் கூட ஒன்று சென்டிமெண்ட் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏய் நம்ம அப்பா தாத்தாலாம் சின்ன வயசுலேருந்து அந்த கிரவுண்டு விளையாடி தானே வளர்ந்தாங்க. உன் வீட்டு பத்திரம் போனதுக்கு எப்படி அழுத? உனக்கு வீடுனா ஒன்று கிரவுண்ட்னா ஒன்றா? நீ என்னன்னா உங்களுக்கு மாமா வேலை பார்த்துன்னு இருக்க பணத்துக்காக கேவலமா? அப்படா டேய் வெங்கடே வெங்கடே